சுட்டும்பிலி சுடலை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ சுடர் ரொம்பவே தன்னோட அம்மா இப்போ தன்னை விட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் இப்போ சுடர் ரொம்பவே ஃபீவராக படுத்து கிடக்காங்க. ஆனால் நம்ம வெற்றி தன்னோட பொண்ணு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலையே, எப்படி இருந்தாவது சுடரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பி போய் பார்க்குறாரு. அந்த தருணத்தில் தான் சுடருக்கு இன்றைக்கி ஃபீவர் அப்படின்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வெற்றி நினைக்கிறாரு, நான் உன்னோட அப்பான்னு தெரியாமே சுடர் என்னை தேடி வந்து காய்ச்சல்னு சொல்லி படுத்து இருக்கும்போது எனக்கு அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்ட உன்னை இப்போ பக்கத்தில் இருந்தும் உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேனே, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. வெற்றியும் குட்டி புள்ளிட்ட சொல்லி ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த தருணத்தில் தான் நம்ம புலி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு வெற்றி, உன்னோட பொண்ணு தான் சுடர், அவளுக்கு கஷ்டம்னு வரும்போது நீ தான் உதவணும், அதனால நீ போய் பார்க்குறது தான் நல்லது. சுடர் பாப்பாவை அப்படியே விடுறது நல்லது கிடையாது, கூட இருந்து நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீ போய் பாரு வெற்றி, நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலி சொல்லிடுறாரு. சுடருக்கு காய்ச்சல் அப்படின்றதுனால சண்முகம் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாலும் எப்பயுமே சுடர் வெளியே தான் படுப்பா அப்படின்றதுனால சரிப்பா நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்பி உள்ளே போயிடுறாரு. இந்த தருணம் கரெக்டாக வெற்றிக்கு ஏற்ற மாதிரியே போயிடுது. அதனால் வெற்றி திருட்டுத்தனமாக தன்னோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்ததுமே தன்னோட பொண்ணான சுடரை பார்த்து ரொம்பவே அழுது துடிக்கிறாரு. நீ என் பொண்ணுன்னு தெரியாமல் இவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் நெருக்கமாக இருந்தோம், இப்போ நான் தான் உன்னோட அப்பான்னு தெரிஞ்சோம், இப்போ அதை சொல்ல முடியாத நிலைமையிலையும் நான் இருக்கேன், அதை கேட்க முடியாத நிலைமையிலையும் நீ இருக்கியே சுடர், இது என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வெற்றி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த தருணத்தில் தான் வெற்றி சுடரை தொட்டு பார்க்குறாரு. அப்போ காய்ச்சல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு, உணரவும் செய்கிறாரு. அப்போ நம்ம எதுனாலும் செய்யணுமே சுடருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கணும்னா கண்டிப்பாக துணியை நினச்சி நெற்றியில் போட்டால் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜுரம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பக்கத்திலேயே இருந்து தண்ணியால் துணியை நினச்சி அவர் நெத்தியில் போட்டு எடுக்கிறாரு. இந்த இடத்துல இன்னொன்றும் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா தன்னோட பொண்ணுக்காக ஒரு தகப்பனாக இருந்து எதையும் செய்வாங்க அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் வெற்றி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பொண்ணுக்காக கஷாயமும் செய்து கொடுத்து இதை சுடர் குடித்தா கண்டிப்பாக ஜுரம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா கஷாயம் செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சுடர் பக்கத்திலேயே இருந்து சுடருக்கு அந்த கஷாயத்தை குடிக்கவும் வச்சு கூடவே இருந்து பார்த்துக்கிறாரு நம்ம வெற்றி. இந்த தருணத்தில் தன்னை யாரை பார்த்துக்கிறா அப்படின்ற அளவு கூட தெரியாத சுடர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம்தான் தெரிய ஆரம்பிக்குது. நம்மளை பார்க்க வந்தது வெற்றி அங்கிள், தன்னோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறாங்க. நீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. அப்போ தான் நான் தான் சுடர், உன்னை பார்க்க தான் வந்தேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தருண் சொன்னான், அதனால உன்னை பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். இந்த கஷாயத்தை குடித்தது மட்டும் இல்லாமல் நீ நிம்மதியாக தூங்கு, உனக்கு சீக்கிரம் ஜுரமும் சரியாக போயிடும், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் தூங்குறாங்க. சுடரை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க வெற்றிக்கு மனசு ரொம்பவே வேதனைப்படுது. நம்ம பொண்ணை யாரோ எவரோ அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு மறைவா இப்போ நம்ம சுடரை பார்க்குற நிலைமையில் இருக்கோமே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபி தான். இந்த அபி ஏற்கனவே தனக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் என்னோடய பொண்ணை நல்லபடியாக வளர்த்துருப்பேனே, இவ்வளோ தூரம் ஜெயிலில் கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேனே, இப்போவும் ஜெயிலில் இல்லாமல் இப்போ வெளியே இருந்து அப்பாவும் இல்லாமல் அம்மாவான அபியும் இல்லாமல் இவ்வளோ தூரம் சுடர் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அபி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அபி மேலே பழி போடுறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் வெற்றி சொல்கிறாரு. ஆனால் வெற்றிக்கு என்னைக்கு தான் அபி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிய வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய விரைவில் வரப்போகுது. ஏன்னா சுடர் கையில் அந்த பேக்கில் இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் முக்கியமான எவிடன்ஸ். அது சீக்கிரமாக சுடர் கையில் கிடச்சா கண்டிப்பாக வெற்றியும் புரிஞ்சுப்பார். வெற்றி மட்டும் இல்லாமல் சுடர் சொல்லி புரிய வைக்கிற தருணமும் வரப்போகுது. தன்னோட அம்மா எந்த தப்பும் பண்ணாதவ அப்படின்னு நிரூபிக்க
வைக்க போகிறாங்க நம்ம சுடர். இதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. இந்த மாதிரி தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. சுடர் கையில் கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அடுத்ததாக கிடைக்க போகுது. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுடர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சண்முகத்துக்கிட்ட கொடுக்க தான் போகிறாங்க. சண்முகமும் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்கன்னா நேரடியாக லாயர் பிரபாகரன்ட்ட தான் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கேஸை கண்டிப்பாக திரும்பவும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த தருணத்தில் வெற்றி எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறாரு, திரும்பவும் அபி மேலே தான் கோவப்பட போகிறாரா இல்லை உண்மையை தெரிஞ்சுக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. சுடர் காலையில் எழுந்ததுமே காய்ச்சல் விட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாகவும் இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சுடர் கிளம்ப போகிறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுடருக்கு இப்போ நைட்டெல்லாம் ஃபீவராக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்காளோ இல்லையோ தெரியலையே, அவளுக்கு ஃபீவர் சரியாக போச்சோ என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் போய் சுடர்கிட்ட போகிறாரு. அங்கே போனால் நம்ம சுடருக்கு சுத்தமாக காய்ச்சலே இல்லாமல் நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிய வரப்போகுது. அப்போ தான் சண்முகம், என்னடா சுடர், நைட்டெல்லாம் காய்ச்சல் அதிகரித்த மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தா காய்ச்சலே இல்லாத மாதிரி இருக்குது, என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி காய்ச்சல் விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. என்ன சுடர், எதுவும் மேஜிக் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சண்முகம் கேட்குறாரு. அப்போ தான் சுடர் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, என்னை பார்க்க கேப்டன் அங்கிள் வந்திருந்தாரு. அவர் எனக்கு கஷாயம் போட்டு எனக்கு ஜுரம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதனாலையும் என்னவோ எனக்கு ஜுரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்ல போகிறாங்க நம்ம சுடர். இதை கேட்டதுமே சண்முகம், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சுடருக்காக பண்ணுற அந்த கேப்டன் யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாரு சண்முகம். அப்போது அந்த இடத்துல சுடர்கிட்ட சண்முகம் கேட்குறாரு, ஆமாம் சுடர், உன்னை பார்க்க வந்த கேப்டனை நான் தாம்மா பார்க்கவே முடியலை. இவ்வளோ தூரத்துக்கு நீ காய்ச்சலால் அவதிப்பட்டு இருக்கும்போது நான் போய் தூங்கிட்டேன். ஆனால் உன்னோட கேப்டன் அங்கிள் எவ்வளோ தூரத்துக்கு பசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நான் பார்த்தே ஆகணும். எனக்கு மேலே அவங்களுக்கு உன் மேலே தான் அக்கறை அதிகமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நான் இப்போ உன்னை பார்த்துருக்கணும், என் மேலே தான் சுடர் தப்பு. அதனால் என்னை மன்னிச்சிட்டு சுடர், நான் உன்னோட கேப்டனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ உன்னோட கேப்டனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சண்முகம் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம்மா, நானும் கேப்டன் அங்கிளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அதுக்கான நேரம் கண்டிப்பாக அமையலை. இனிமேலாவது அமையணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது டெய்லியும் ஸ்கூலுக்கு மகேஷை கூப்பிட்டு வர்றது கேப்டன் அங்கிள் தான். கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவாங்க, நீங்களும் வாங்க, கண்டிப்பாக நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக நம்ம சண்முகம் வெற்றியை பார்த்தா எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கோவந்தான் பட போகிறாரு. நீ தான் சுடர் கூட பழக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாரா, இல்லை சுடருக்கு முன்னாடி வெற்றியை நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சகஜமாக நார்மலாக இன்ட்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஆக போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. எப்படி தான் உண்மை தெரிய வரப்போகுது சுடருக்கு தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்றதெல்லாம் இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.